டிவி சீரியல்ல ராணி பத்மாவதி பத்தி பார்க்க போறோம். ராணி பத்மாவதி 13ஆம் நூற்றாண்டில் சித்தோகர் நாட்டு மன்னர் சிங்கள தேசத்தின் இளவரசி பத்மாவதியை திருமணம் செய்து கொள்கிறான். அதே காலகட்டத்தில் தில்லி சுல்தானத்தில் கில்ஜி வம்சத்தை நிறுவிய ஜலாவுதீன் கில்ஜியை கொலை செய்துவிட்டு தானே தில்லி சுல்தான் ஆகிறேன் அலாவுதீன் கில்ஜி. இந்த நிலையில் மன்னர் ரத்தன் சிங் நாடு கடத்தப்பட்ட ராஜகுரு ராகவ் சேத்தன் பழிவாங்கும் எண்ணத்தில் அலாவுதீன் கில்ஜியை சந்தித்து பத்மாவதியின் அழகை பற்றி சொல்கிறான். இதனால் சித்தோர்கா கோட்டை மீது படையெடுத்த அலாவுதீன் கில்ஜி பத்மாவதியின் கணவரான ரத்தன் சிங்கை சிறைபிடித்து தில்லி செல்கிறான். பின்னர் பத்மாவதி தில்லி சென்று சூழ்ச்சியால் ரத்தன் சிங்கை மீட்டு வருகிறார். ஒருமுறை ரத்தன் சிங் இல்லாத நேரத்தில் பத்மாவதியை கைப்பற்றி கட்டாய திருமணம் செய்ய விரும்புகிறான். கும்பேனியரின் அரசன் தேவ்பால் இதை கேள்விப்பட்ட ரத்தன் சிங் தேவ்பாலுடன் மல்யுத்தத்தில் சண்டை போட்டு இருவருமே மடிகிறார்கள். அலாவுதீன் கில்ஜியின் படைகளுடன் ராஜபுத்திர படைகள் போரிட்டு கொண்டிருக்கும் போது ராஜபுத்திர பெண்கள் கோட்டையில் கூட்டாக தீயில் விழுந்து மடிகிறார்கள். அலாவுதீன் கில்ஜி போரில் வென்றாலும் தான் நினைத்தது நடக்காமல் போகிறதே என்பது மானத்திற்காக உயிர் தியாகம் செய்த பத்மாவதி காவியத்தின் கதை.